ஒரு எலெக்ஷன்ல நிக்கிற கேண்டிடேட்ஸ்ல யார் மேலயும் நம்பிக்கை இல்ல அப்படின்னா நம்ம நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், நன் ஆஃப் தி அபவ். அந்த ஆப்ஷன் வந்து ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாங்க. அந்த நோட்டாவை எப்ப எடுத்துட்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் உத்தரவோட 2013 வந்து உத்தரவு வந்து கொடுத்தாங்க. 2014 எலெக்ஷன்ல அந்த இவிஎம் மிஷின்லயே நோட்டான்ற ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ணாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நோட்டாவை போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா போட முடியும். ஆனா 49O அப்படின்ற ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்க நோட்டாக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்றத வந்து முன்னாடியே சொல்ற மாதிரி இருக்கும். இப்படி சொல்லிட்டா நம்ம யார் யாரெல்லாம் நோட்டாக்கு போடுறோம்னு தெரிஞ்சிடும். அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா சீக்ரசி ஆஃப் ஓட்டிங் வந்து ஒரு கேள்விக்குறியாயிடுது. அதனாலதான் இவிஎம் மிஷின்லயே சுப்ரீம் கோர்ட் எடுத்து வரணும்னு சொன்னாங்க. நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இவிஎம் மிஷின்லயே நோட்டான்ற ஒரு ஆப்ஷன் எடுத்து வந்தாங்க. ஒருவேளை நோட்டா அதிகபட்சமான ஓட்டு வாங்கி ஒரு இடத்துல ஜெயிக்குது அப்படின்னா அங்க என்ன நடக்கும்? ரீ எலெக்ஷன் நடக்குமா, கவர்னர் ஆட்சி நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. நோட்டா எல்லாமே இன்வாலிட் ஓட்ஸா கணக்கு எடுக்கப்படும். நோட்டா போக பேலன்ஸ் இருக்க ஓட்டுல யார் அதிகபட்சமா இருக்காங்களோ அவங்கள தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. நோட்டா எடுத்துட்டு வந்தது நல்ல விஷயம். ஆனா அந்த நோட்டாக்கான மீனிங் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. நாளைக்கு எலெக்ஷன், எல்லாரும் மறக்காம போயிட்டு ஓட்டு வந்து பண்ணிடுங்க.